أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்து சுவர்க்க பூஞ்சோலையை நாடி வந்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு கலிமாவை கற்றுக்கொள்வது இந்த உலகத்தில் கிடைக்கின்ற எல்லா பாக்கியத்தை விடவும் அல்லாஹு தாலாவிடத்தில் மிக பரிசுத்தமானது, மறுமை வெற்றிக்கான காரணி. அல்லாஹு தாலா மறுமை நாளையிலே அதுக்கான கூலியை நிரப்பமாக தருகிறான். அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியமாக, வல் அஸ்ரே, காலத்தின் மீது சத்தியமாக என்று கூறுகிறான். இப்பொழுது நாங்கள் கழித்த ஒரு வினாடியை எத்தனை கோடி கொடுத்தும் கூட இந்த காலத்தை திருப்பி எடுக்க முடியாது. ஒரு வினாடியுடைய பெறுமதி அந்த வினாடியிலே இழந்ததன் பின்னால் எங்களுக்கு புரிகிறது. ஒரு பிரசவத்தில் இருக்கக்கூடிய தாயிடத்தில் கேட்டால் அந்த குழந்தை வருகின்ற அந்த ஒரு வினாடி இருக்கிறது, அந்த வினாடிக்காக வேண்டி 10 மாதமாக பயப்பட்டு கஷ்டப்பட்டு கசங்கி அந்த வினாடியில் எனக்கு என்னவாகுமோ என்று அந்த நிமிஷத்துடைய ஒரு நிமிடத்துடைய பெறுமதி அந்த தாயிடத்தில் கேட்டால் தெரியும். பரீட்சை எழுதக்கூடிய மாணவன், அந்த பரீட்சையுடைய கடைசி வினாடி இருக்கிறது, இன்னும் ஒரு வினாடி இருந்தால் என்னுடைய வாழ்வை தீர்மானிக்கிற அளவுக்கு அந்த பரீட்சை எழுதக்கூடிய மாணவனுக்கு அந்த வினாடி அமைய முடியும். அந்த ஒரு நிமிடத்துடைய பெறுமதியை அவனிடத்தில் கேட்டால் தெரியும். ஒரு வாகனத்தை தவற விட்டுட்டான், ஒரு ஃப்ளைட்டை தவற விட்டுட்டான், இப்படி எல்லா வினாடிகளும் பெறுமதியானது. மறுமையில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வினாடிக்கும் இருக்கக்கூடிய வெகுமதியை அங்கே போய் நாங்கள் பார்க்குற பொழுது காலம் இதுக்கு சாட்சியாக இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் அல்லாஹு தாலாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால இந்த பொழுதுகள் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமாக கழிகின்ற பொழுது எமது வாழ்க்கையை அல்லாஹு தாலா சிறப்பாக்கி வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினத்திலே எது சத்தியம் என்ற தலைப்பு இங்கே போடப்பட்டிருக்கிறது. இதுக்குரிய நோக்கங்கள் இருக்கிறது. காலாகாலமாக இந்த தலைப்பை நாங்கள் கேட்டு வருகிறோம். சத்தியம் எது என்பதனை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி விட்டான். இஸ்லாமிய மார்க்கத்திலே சத்தியம் எது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது பயான் வைத்து விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது தெரியாத ஒருத்தர் இருக்க இயலாது. அல் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கினது, இதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறதா? இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நாங்கள் பின்பற்ற வேண்டும், இதில் ஏதாவது டவுட்டுகள் இருக்கிறதா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று 2 பகுதிகளாக நாங்கள் நம்பி ஏற்று இஸ்லாத்தில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எதுக்காக வேண்டி இந்த தலைப்பை நாங்கள் எடுத்து வியாக்கியானம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால், ஒரே குர்ஆனை ஒரே நபியை பின்பற்றக்கூடிய நாங்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது பல விதங்களிலே நாங்கள் பின்பற்றுகிறோம். மஸ்ஜிதுகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மஸ்ஜிதிலேயும் வணக்க வழிபாடுகள் ஒவ்வொரு நிலைக்கு இருக்கிறது. திருமணங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையிலே திருமண வைபவங்களை நடத்துகிறார்கள். மரணங்களை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனையோ விடயங்கள் வித்தியாசமாக
இப்படி மார்க்க அனுஷ்டானங்கள் ஒரே ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஏற்றிருக்கிறோம், ஒரே நபியை நாங்கள் பின்பற்றுகிறோம், ஒரே கொள்கை சத்தியம். சத்தியம் என்றாலே அதில் ஒன்று தான் இருக்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது இப்படி காலத்துக்கு காலம் மாறுபடுகின்ற பொழுது அறிஞருக்கு அறிஞர் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி இந்த கொள்கைகள் இப்படி பிரிவுகளை உண்டு பண்ணுகின்ற பொழுது இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, ஆதாரங்களோடு இதை நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது. அல் குர்ஆன் சுன்னாவை நாள்தோறும் நினைவுபடுத்தி இது அல் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது, இது அல் குர்ஆன் சுன்னா காட்டி தராத விஷயம் என்று ஒரு நினைவூட்டல் இருக்க வேண்டிய விடயத்தின் காரணமாக இந்த தலைப்பை நாங்கள் காலத்துக்கு பொருத்தமாக அணுக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எது சத்தியம் என்பதனை ஒரே வசனத்தில் நாங்கள் விளங்கப்படுத்துவதாயிருந்தால், ஒரே வரியில் இதை சுட்டி காட்டுவதாயிருந்தால் ஒரு நிமிடத்தில் இதை பதில் சொல்லலாம், ஒரே நிமிடத்தில் இதை முடிவெடுத்து விடலாம். நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எது மறுமையிலே எங்களுக்கு வெற்றி தருமோ, எதுக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்குமோ, கூலி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அது சத்தியம். எதில் எங்களுக்கு கூலி கிடைக்காதோ, மறுமையிலே இதுக்கு பாக்கியங்கள் கிடைக்காதோ, மறுமை வாழ்க்கையை எது பாழாக்குகிறதோ, மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்துக்கு ஆளாகி நரகத்தின் பால் போகக்கூடிய காரியமாக இருக்கிறதோ அது சத்தியத்துக்கு வெளியில் இருக்கிறது. இப்போ நாங்கள் ஒரு நிமிடத்திலே புரிந்து கொள்வதாக இருந்தால் எதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து எங்களுக்கு நன்மை கிடைக்கிறதோ அது சத்தியம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நல்லறங்களை செய்வதாக இருந்தாலும் அந்த நல்லறங்களில் என்ன கிடைக்கும்? தொழுதால் என்ன கிடைக்கிறது? நோன்பு பிடித்தால் என்ன எனக்கு கிடைக்கிறது? ஹஜ்ஜு செய்தால், திருமணம் முடித்தால், இன்னுமுள்ள காரியங்களை செய்தால் என்ன கிடைக்கும்? அல் குர்ஆன் ஓதினால் என்ன கிடைக்கும்? மௌலூத் ஓதினால் என்ன கிடைக்கும்? நாரிசாக்கள் பங்கிட்டால் என்ன கிடைக்கும்? ஷேகுமார்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் வழிபாடுகள் பண்ணினால், கந்தூரி வைபவங்கள், அல்லாஹ் தஆலா காட்டி நபிகளாரினால் காட்டி தராத சித்தாந்தங்கள், ஊர்வலமைக்காக வேண்டி உண்டு பண்ணப்பட்டவைகள், செல்வாக்குக்கும் புகழுக்கும், இப்படி பல விஷயங்களை அரபில் இருக்கிறதெல்லாம் மார்க்கமாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று நாங்கள் ஆய்வு செய்ய பழகணும். இப்படியாக ஒரு கேள்வியை உருவாக்கி கொள்ள பழகணும். அப்படி நாங்கள் உண்டு பண்ணினால், ஒரு மௌலவி ஒன்றை சொன்னால் அல்லது பெரிய ஆலிம் எவ்வளவுதான் பெரிய கற்றறிந்தவராக இருந்தாலும் கூட ஊர் மக்கள் அனைவர்களும் இதை செய்கிறார்கள், இது காலூன்றி போயிருக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு காரியம் இருந்தாலும் கூட நாங்கள் கேள்வியாக எங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளணும். இதை செய்தால் அல்லாஹ் என்ன தருகிறதாக சொல்லி இருக்கிறான், இதை செய்தால் என்ன வாக்குறுதி இருக்கிறது, இதுக்கு எனக்கு ஏதாவது கிடைப்பதாக இருந்தால் தானே செய்ய முடியும். இதை நாங்கள் தெரிகிற பொழுது எது சத்தியம் என்ற வாயில் திறப்படுவதற்கான காரணிகள், சத்தியத்தை நாங்கள் மொட்டையாக விளங்க வைத்திருந்தால் நாங்கள் அசத்தியத்தின்பால் இருக்கக்கூடிய காரியங்களை, வழிகேடான காரியங்களை சத்தியத்தோடு கலந்து, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சத்திய பாதையிலே நேராக வழி நடப்பதற்கு எங்களுக்கு வழி தவறக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதனால் இந்த விடயங்களை நாங்கள் புரியணும். அதே நேரத்தில் சத்தியத்தை நாங்கள் தேடணுமே. ஏன் இந்த சத்தியத்தை தேடணும்? சத்தியத்தை தேடினால் அதனூடாக நேர்வழியை நாங்கள் அடைந்து அந்த நேர்வழியினூடாகத்தான் சுவர்க்கத்தை அடைய முடியும். சுவர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி நாங்கள் இந்த சத்திய பாதையில் போய்த்தான் சூனத்தை அடையணும். அதுக்காக வேண்டித்தான் பயான்களை பண்ணுகிறது, அதுக்காக வேண்டித்தான் அல் குர்ஆன் விளக்க வகுப்புகள், அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அதுக்காக வேண்டித்தான் பல அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது
ஒவ்வொன்றையாக எடுத்து எடுத்து இதில் எது முரண்பாடு இருக்கிறது, எதில் சரி இருக்கிறது, எதில் பிழை இருக்கிறது, ஆலிம்களிடத்தில் விளக்கம் கேட்டுக்கொள்வது. காரணம், நேர்வழியை நாங்கள் பெற்று அந்த நேர்வழியின் ஊடாக சுவர்க்கத்தை அடைவது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இதை நாங்கள் விளங்க வேண்டும் என்றால், நேர்வழியின் ஊடாக நாங்கள் அந்த சத்தியத்தின் ஊடாக நாங்கள் சுவர்க்கத்தை அடைய போனால் இதில் பல விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சில சந்தர்ப்பத்தில் இருக்கிற எங்களுடைய பதவிகளை விட வேண்டி வரும், வரட்டு கௌரவங்களை தூக்கி வீச வேண்டி வரும், இருக்கிற தலைமைத்துவத்தை தூக்கி எறிய வேண்டி வரும், அல்லது எதிர்பார்த்திருக்கக்கூடிய கௌரவங்கள், பாக்கியங்கள், போஸ்டுகள், பதவிகள், அதை நாங்கள் எதிர்பார்த்து வாழுகிறோமே அதை தூக்கி ஓரமாக்க வேண்டி வரும். குடும்பத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டி வரும், மகனை, பிள்ளையை, மகளை விட்டு ஓரமாக வேண்டி வரும். சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி எங்களுடைய உறவுகளை தூரமாக்க வேண்டி வரும், ஊரை விட்டு ஓரமாக வேண்டி வரும். அடுத்தவனுடைய வஞ்சம் தீர்த்து கொள்ளக்கூடியவர்களுடைய கெட்ட விளைவுகளுக்கு ஆளாக வேண்டி வரும், அவமானங்களுக்கு ஆளாக வேண்டி வரும், செய்யாத குற்றங்களுக்காக வேண்டி அவர்கள் சாடுகின்ற பொழுது அதை சுமக்க வேண்டி வரும். இதெல்லாம் எங்களுக்கு வர வேண்டி இருக்கும். சத்தியத்தினூடாக நாங்கள் மறுமை வெற்றியை அடைய தொடங்கினால், அதனால சிலர் என்ன சிந்திக்கிறார்கள் என்றால், இந்த நேர்வழியின் ஊடாக சுவர்க்கத்தை அடையாமல், நேர்வழியின் ஊடாக மறுமை வெற்றியை அடையாமல் வேறு வழியால் அடைய பார்க்கிறார்கள். இந்த சத்தியத்தை பெற்று அந்த வழியால தான் இந்த பயணத்தில் போய் அல்லாஹ்வுடைய வீட்டை அடைய முடியும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அதுதான் இந்த மார்க்கத்துக்கு சத்தியம் என்ற பெயர். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கிறது, இந்த வழியால் போய் நான் நேர்வழி அடைஞ்சு அந்த வழியால் மறுமை வெற்றிக்கு போனால் இதில் பல இழப்புகளை நான் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனால் எந்த இழப்புகளும் நான் இழக்காமல் நான் எனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் அனுபவித்து கொண்டு வேறொரு வழியை தெரிவு செஞ்சு கொண்டால், அந்த வழியால் நான் சுவர்க்கத்தை அடைவதற்கு ஒரு வழியை தேடிக்கொண்டால் எந்த விதமான ஒரு தியாகமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கௌரவத்தோடு, பாக்கியத்தோடு, தலைமைத்துவங்களோடு, மக்களுடைய செல்வாக்குகள், புகழ் மாலைகளோடு நான் உலகத்தில் வாழ்ந்து மறுமையிலேயும் வேறொரு வழியால் நாம் வெற்றி அடையலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த வழி என்னவாக இருக்கலாம்? ஷேகுமார்களுடைய கராமத்துக்கள், அல்லது ஷஃபாஅத்துக்கள், அல்லது வசீலாக்கள், அந்த நேர்வழி பெற்றவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட அந்த பெரிய அறிஞர்கள், அவுலியாக்கள், முரீதுகள், வலிமார்கள், முன்னோர்கள், பாக்கியம் பெற்ற பெரிய பெரிய இமாம்கள், அந்த இமாம்களுடைய அந்த பக்கத்தால் ஒரு வழியை நான் தெரிவு செஞ்சு கொண்டால் அவர் எனக்கு ஷஃபாஅத் செய்வார். அவருடைய கராமத்தின் ஊடாக இங்கேயும் அங்கேயும் வெற்றி அடைந்து கொள்வது, அவருடைய பொருட்டை கொண்டு நான் துவா கேட்டுக்கொண்டு அவரை காட்டி நான் சுவர்க்கத்துக்கு போவது, இப்படி ஒரு வழியை தெரிவு செஞ்சால் சத்திய பாதையை தேட வேண்டிய அவசியம் இல்லை, பயான்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அசத்தியத்தை பற்றி நாங்கள் அலட்டி கொள்ள வேண்டிய தேவையில்லை, இப்படி நேர்வழிகளை தேடி அலைய வேண்டியதில்லை, அல் குர்ஆனை பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஹதீஸ்கள் படி மார்க்கம் பின்பற்ற தேவையில்லை, இணை வைப்புகள் வித்யாக்களை பற்றி யோசிக்க தேவையில்லை. என்ன நடந்தாலும் என்னுடைய வழி வேறையா இருக்கிறது, அந்த வழியால் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் இந்த தலைப்பு அவசியமாக இருக்கிறது. சத்திய பாதையில் தான் போய் அந்த வெற்றியை அடைய முடியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த பாதையில் போனாலும் கூட அந்த பாதையால் மறுமை வெற்றி அடைய முடியாது. ஏன் நாங்கள் இதை புரிகிறோம் என்றால், எமது சமூகத்தினர்களுக்கு மூதாதையர்களின் ஊடாக இப்படி ஒரு பாதை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த தலைப்பு அந்த பாதையை உடைக்கணும். இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய தெளிவோ அந்த சிந்தனையை வரக்கூடிய சமுதாயத்தாரிடத்திலிருந்து தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதைத்தான் அல் குர்ஆன்ல பல இடங்களில் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சூரத்துல் பக்ராவில்
இந்த சத்திய பாதையை தேடாமல் வேறு பாதையை தேடுகிறார்களே, அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜூன், அவர்கள் செவிடர்கள், அவர்கள் ஊமைகள், அவர்கள் குருடர்கள். வஹும் லா யர்ஜூன், முந்தி நல்லா தான் இருந்தார்கள், ஏற்கனவே விளக்கம் பெற்றுத்தான் இருந்தார்கள், சத்தியத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சத்தியப்படி பேசினார்கள், சத்தியத்தை விளங்கினார்கள், கண் திறந்து பார்த்தார்கள். இப்பொழுது அவர்கள் காதினால் சத்தியத்தை கேட்பதும் கிடையாது, சத்தியத்தை பேசவும் விருப்பமில்லை, சத்தியத்தை பார்க்கவும் விருப்பமில்லை. அதனால் அவர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சீலடித்தார். கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா வலஹும் அதாபுன் அலீம். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கேள்விக்கு ஒரு சீல், பார்வைக்கு ஒரு சீல், அதே மாதிரி பார்வைக்கு முன்னால ஒரு தடை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சீலடித்தாண்டா என்ன? சீலடிக்கிறாண்டா மூளையை அடகு வைப்பது, இருதயத்தை இன்னொருத்தரிடத்துல கொடுப்பது, தனக்கு இருக்கக்கூடிய புத்தியை சிந்தனையை இந்த அமானிதத்தை நான் சரியாக பயன்படுத்துவதில்லை, ஒரு மதுகபை பின்பற்றித்தான் ஆகணும், மூளையையும் புத்தியையும் அங்க கொண்டு போய் நிறுத்தினால் அங்கிருந்து என்ன வருகிறதோ அதைத்தான் பின்பற்றிட்டு போகணும், ஒரு ஷைகுக்கு ஒரு முரீதாக இருக்கத்தான் வேணும். அதே மாதிரி இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது அமீருக்கு கீழால தான் இருக்க வேண்டும், அவருக்கு பையத் பண்ணினால் அவருக்கு என் புத்தியை அடகு வைத்துட்டேன், அவரிடத்திலிருந்து என்ன வந்தாலும், அறிஞரிடத்திலிருந்து என்ன வந்தாலும், தலைவரிடத்திலிருந்து எதுதான் வந்தாலும், மூதாதையர்களிடத்திலிருந்து எதுதான் வந்தாலும், ஊர் வளமைப்படி எங்களுடைய சமுதாயம் எப்படி எங்களை பழக்கி எடுக்கிறார்களோ இதுதான் சீலடிப்பது. இப்போ என்ன சொன்னாலும் விளங்குமா? இஸ்லாமிய இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் இதைத்தானே சொல்லுவார்கள். நான் பைய செஞ்சிருக்கிறேன், அமீர் சொல்லுக்காங்களே எனக்கு போக இயலாது, அப்படி ஒரு கோட்பாடை வைத்தால் அங்க சீலடிக்கப்பட்டிருக்கிறது. நான் மதுஹபில் இருக்கிறேன், மதுஹபு சொல்றதுக்கு அங்கல குர்ஆன் ஹதீஸை சொல்லாதே, அங்க ஒரு அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தரீக்காவில் இருக்கிறேன், அதுக்கு அங்கல போக முடியாது, நான் முரீதுகளாக நாங்கள் பைய செஞ்சிருக்கிறோம், இப்படியெல்லாம் கோட்பாடுகளை உண்டு பண்ணி கொண்டால் இதுக்கு தாம் பேர் கதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய கல்புகள் அல்லாஹ் சீலடித்துட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்வழியை தேடி அதனூடாக சுவர்க்கம் போகணும் என்பது அல் குர்ஆனுடைய நியதி. அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று இந்த சமுதாயத்துக்கு கடமையாக்கினது அதுதான். நபிகளாருடைய காலத்திலே காபிர்களாக இருந்த சமுதாயத்தினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நபிகளார் இந்த சத்திய பாதையின் அழைத்த நேரத்திலே அவர்கள் நாங்கள் உங்களை பின்பற்றுவதா இருந்தால், நீங்க சொல்லுகின்ற கொள்கைக்கு நாங்கள் வருவதா இருந்தால், நாங்க கேட்கின்ற சில அற்புதங்களை நீங்கள் காட்டணும், நாங்க சொல்லுகின்ற அற்புதங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செஞ்சு காட்டினால் நீங்க இருக்கிற சத்திய பாதைக்கு நாங்கள் வருவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன்ல இந்த வாசகம் 2 இடத்துல இருக்கிறது. சும்முன் புக்முன் உம்யுன், அது சூரத்துல் பக்கராவில் ஒரு இடத்துல, சூரத்து பனு இஸ்ராயில்ல இது வேறு ஓர்டர்ல வருகிறது. வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி, அவர்களை கியாமத்து நாளையிலே நாங்கள் எழுப்புவோம். அலா உஜூஹிஹிம், அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும்? உம்யன், குருடர்களாக வருவார்கள். புக்மன், ஊமைகளாக வருவார்கள். வசும்மன், செவிடர்களாக வருவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அவர்கள் வருவார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பக்கராவுல செவிடர், அதே மாதிரி ஊமை, குருடு. பனு இஸ்ராயில்ல ஊமை, பனு இஸ்ராயில குருடு, ஊமை, செவிடு, ஓர்டர் மாறி வருகிறது. சூரத்துல் பக்ராவுல செவிடு ஆரம்பத்தில் வருகிறது, சூரத்து பனு இஸ்ராயில்ல குருடு ஆரம்பத்தில் வருகிறது. அதே மாதிரி சூரத்து பக்ராவுல குருடு பின்னுக்கு போயிருக்கிறது, பனு இஸ்ராயில்ல குருடு முந்தி வருகிறது. 2 வசனத்திலேயும் ஊமை நடுவில் இருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன? சத்தியத்தை தேடுகிற பொழுது 2 விதத்தில் சத்தியம் இருக்கிறது. ஒன்று ஹிதாயத்து தௌஃபீக்,
இன்னொன்று ஹிதாயத்து தரீக். ஹிதாயத்து தரீக் என்றால் அல்லாஹ் தஆலா எங்களை ஏன் இப்படி படைச்சிருக்கிறான், ஏன் இப்படி அறிவை தந்திருக்கிறான், ஏன் கண் காது ஐம்புலன்களை தந்திருக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் இப்படி படைத்த காரணம் சத்தியத்தை தேடி பின்பற்றணும், சத்தியத்தை அறிந்து பின்பற்றணும், நேர்வழியை விளங்கி பின்பற்றணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மலாய்க்காமார்களோட போட்டி வைக்கிற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூளைய இந்த மாதிரி புரோகிராம் பண்ணியே படைத்ததனால கேட்டதுக்கெல்லாம் அவசரமா பதில் சொல்லிட்டாரு. அதனால ஆதமுடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். ஏன்? ஹிதாயத்து தரீக்கை அவர்கள் விளங்கி பின்பற்றுகிறார்கள். ஹிதாயத்து தௌஃபீக் இருக்கிறது. அது எப்படி என்றால் சத்தியத்தை தேடாமல், சத்தியத்துடைய தேடுகின்ற வழியிலே நாங்கள் முயற்சி செய்யாமல் சும்மாவே கராமத்தினால எதிர்பார்க்கிறது. செய்குடைய கராமத்து, செய்குடைய ஷஃபாத்து, வசீலாவினூடாக, பொருட்டால இப்படியெல்லாம் சத்தியத்தை எதிர்பார்ப்பது ஹிதாயத்து தௌஃபீக் என்பது. நபிமார்கள் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்து தௌஃபீக்கினூடாக நபிமார்கள் ஆக்கினான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இயல்பாகவே ஒருத்தருக்கு சத்தியத்தை விளங்கப்படுத்தினால் அதுக்கு ஹிதாயத்து தௌஃபீக் என்பது. அந்த அடிப்படையிலே நாங்கள் சத்தியத்தை எதிர்பார்க்கிறோம். தேடி பின்பற்றினால் 1000 பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு நாங்கள் ரெடி இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா ஏன் இதை இப்படி சொல்லுகிறான்? சூரத்து பனு இஸ்ராயில்ல குருடை ஏன் முற்படுத்துகிறான் என்றால் சத்தியத்துக்கான எல்லா காரணிகளும் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த காரணிகளை வைத்துக்கொண்டு நபிகளாரிடத்தில் அந்த காபிர்கள் சத்தியத்தை பின்பற்ற சொன்ன நேரத்தில் சொல்லுகின்ற அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்வியை பாருங்கள். வகாலு லன் நுமின லக ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்தி யம்பூஆ. நபிகளாரிடத்தில் சொல்லுகின்றார்கள், உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் எதுவரைக்கும் என்றால் பல அத்தாட்சிகள் நீங்கள் காட்டணும். முதலாவது ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்தி யம்பூஆ, நீங்கள் இந்த மக்காவிலே இந்த பூமியை பிளந்து ஒரு நீரூற்று கொண்டு வரணும். ஜம்சம் நீர் அங்கே இருக்கிறது, ஜம்சம் நீரூற்று அங்கே இருக்கிறது அவர்களுக்கு தெரியும். அது அத்தாட்சி என்று அவர்கள் புரிந்திருக்கிற காரணத்தினால இதே பூமியில ஒரு நீரூற்று வந்தால் உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். அவு தகூன லக ஜன்னத்தும் மின் நகீலின் வைனபின், அல்லது பேரீச்சம் திராட்சை தோப்புகள் உங்களுக்கு இருக்கணும். ஃபதுஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அதுக்கு இடையால ஆறு ஓடணும். இப்படி ஒரு அற்புதத்தை செய்தால் உங்களை நாங்கள் சத்திய பாதைக்கு வருவோம். அவு துஸ்கித ஸமாஅ கமா ஸஅம்த அலைனா கிஸபன், அல்லது வானத்தை பிளந்து அங்கிருந்து ஒரு பீஸை கலட்டி எடுக்கணும். வானத்திலிருந்து ஒரு துண்டு கீழே விழணும். அது நாங்க சொல்ற நேரத்தில் நீங்க சொல்லி விழணும். அப்படியானால் நாங்கள் சத்தியத்துக்கு வருவோம். அவுத்தத்திய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா, அல்லது அல்லாவையும் மலாய்க்காமார்களையும் கூட்டமா இறக்கணும் கீழே, அப்பொழுது நாங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம். அவு யகூன லக பைத்தும் மின் ஸுஹுருபின், அல்லது மரகதத்தால் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும். அவு தர்கா ஃபிஸ் ஸமா, அல்லது நீங்க வானத்துக்கு ஏறணும். வலன் நுமின லிருக்கையிக, ஏறியதால் மட்டும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரவு, இறங்கி வருகிற பொழுது புக்கோடு வரணும். அதை நாங்கள் வாசிக்கிற லெவல் அந்த புக் இருக்கணும். அப்படி நீங்க செஞ்சு காட்டணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் சத்தியத்தின் பால் உங்களுடைய ஐம்புலங்களை கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு, அல்லாஹ் இறக்கின வேதத்தை விளங்கி, நான் சொல்லுகின்ற வஹியை விளங்கி, இப்படி நீங்கள் சத்தியத்தை பின்பற்றுங்கள் என்றால் அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை கேட்கிறார்கள். ஹிதாயத்து தௌஃபீக்கை கேட்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், சத்தியத்தை நாங்கள் எவ்வாறு பெறுவது? அல் குர்ஆனிலிருந்து பெறுவது, நபி வழியிலிருந்து பெறுவது. இப்ப நாங்கள் இதை சொன்னால் என்ன பதில் சொல்லுவார்கள்? இந்த செய்தி, இந்த கராமத்தை காட்டி இருக்கிறாரு, இந்த அவுலியாக்கள் எல்லாம் பிழையா, அவர்கள் எல்லாம் இப்படி இப்படி எல்லாம் காட்டி வாழ்ந்தவர்கள், இவருக்கு இப்படி நடந்திருக்கிறது, அவருக்கு அப்படி நடந்திருக்கிறது, இவர் இந்த வேலையை சாதித்தார், அவர் அந்த வேலையை சாதித்தாரு, அப்படியெல்லாம் சொல்லி சத்தியத்துக்கு வெளியில தான் 90% மக்கள் இருக்கிறார்கள். காரணம், இந்த கராமத்துக்களையும் செய்குடைய ஷபாத்துக்களையும்
அமீர்மாருடைய கிருபைகளையும் எதிர்பார்த்து, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் அவர்களும் கேட்டார்கள். எனவே சத்தியத்தை பெறுகின்ற பாதையை தவறி அவர்கள் வேறொன்றை கேட்கிற காரணத்தினால நபிகளார் சொன்னார்கள், குல், நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா, அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன், நான் ஒரு ரசூலாக, ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய அர்த்தம் இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் மனிதன்ட்டு எதிர்பார்க்க கூடாது, இதெல்லாம் சத்தியத்துக்கான பாதை கிடையாது, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து இதனூடாக சத்தியத்தை தீர்மானிக்க கூடாது, சத்தியத்தை நீங்கள் ஹிதாயத்து தரீக்கை பெறணும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால்தான் இந்த வசனத்தில் அவர்கள் நேர்வழி பெறக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு இருந்தும், நேர்வழிக்கான எல்லா காரணிகள் இருந்தும் அனைத்தையும் அவர்கள் லொக் பண்ணி கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி உம்யன், அவர்களை கியாமத்து நாளில் குருடர்களாக எழுப்புவோம். சத்தியத்துக்கான பிரதான வழி கண், கண் தான் நேர்வழியை தேடுவதற்கான அல்லாஹ் தந்த பிரதான வழி. ஏன் இந்த கண் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எடுத்தால் அல் குர்ஆனை பார்க்கலுமா, ஹதீஸை பார்க்கலுமா? கராமத்தில் விளங்குறது கண் தேவையில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆதாரம் தேட கண் தேவையே, ஷரீஃபிலே ஆய்வு செய்ய கண் தேவையே. இந்த கண்ணை அவர்கள் வைத்துக்கொண்டு வேறு விதத்தில் சத்தியத்தை எதிர்பார்த்ததுனால மறுமேல குருடனா எழுப்புவேன். சத்தியத்துடைய பாதையை அவன் லொக் பண்ணினான், கராமத் பாதைகளையும் மூதாதையர்களுடைய செயல்களையும் வைத்துக்கொண்டு அதுவே மார்க்கம் என்கிறானா. எனவே குருடனாக அவர்களை நாங்கள் எழுப்புவோம், அதே மாதிரி ஊமையாக எழுப்புவோம். ஏன்? அவர்கள் சொன்னார்கள், கிதாபன் நக்ரா, புக்கை கொண்டு வா வாசிப்போம் என்று. ஊமையாக்கினா எப்படி வாசிப்பது? அல்லாஹ் தஆலா இப்படி சத்திய பாதையை எங்களுக்கு விளங்கப்படுத்தினதன் காரணத்தினால சத்தியத்தை இப்பொழுது எப்படி பெறணும்? வாசிப்பினூடாக பெறணும், கேள்வியினூடாக பெறணும், கண்ணால் பார்த்து விளங்கணும், அறிவால் யோசித்து விளங்கணும், பயான்களை கேட்டு விளங்கணும், ஆய்வினூடாக விளங்கணும், மாற்றி பார்த்து பார்த்து விளங்கணும், பல வீதியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தெளிவாக விளங்கி படித்து படித்து இப்படி சத்தியத்தை விளங்கினால் அதுக்கு பேர் தான் சத்திய பாதை. அந்த வழியால் தான் சுவர்க்கம் போகலாமே தவிர, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், சத்தியத்துக்கு வெளியில இருக்கிறவங்க பயான் கேட்பார்களா? அல்லது அல் குர்ஆனை எடுத்து சொன்னா கேட்பார்களா? அல்லது ஹதீஸை எடுத்து சொன்னா கேட்பார்களா? இதுல இப்படி லைஃபான ஹதீஸ்ன்னு சொன்னா அதை பெருசாக எடுத்துக்கொள்வார்களா? அல்லது இதுக்கு ஆதாரமே இல்லைன்னு சொன்னால் அவர்களோட பயானை பார்த்தா வெறும் கராமத்துக்களாக இருக்கும், வெறும் அமீருடைய வாசகங்களாக இருக்கும், அல்லது பெரிய பெரிய சம்பவங்களாக இருக்கும், அல்லது காலத்தால் நடந்த நிகழ்வுகளாக இருக்கும், அல்லது பெரிய சிந்தனைகளாக இருக்கும், அல்லது அவர்கள் செய்த சேவைகளாக இருக்கும். இதெல்லாம் சத்தியத்துக்கு வெளியில். சத்தியம் என்பது இந்த வழியில் வரணும் என்பதனை இந்த விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இன்னும் சொல்ல போனால் சத்தியம் பூர்த்தியாகிவிட்டது. சத்தியம் திரும்ப திரும்ப வருவது கிடையாது. சத்தியத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கினான், அது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பூர்த்தியாக்கினதன் பின்னால நடந்த விஷயங்கள் எதுவுமே சத்தியம் கிடையாது. பூர்த்தியாக்கினதன் பின்னால நீங்க 1000 தான் கராமத்தை காட்டலாம், 1000 தான் பெரிய கருத்துக்கள் சொல்லலாம், பெரிய பெரிய நிகழ்வுகளை சாதிச்சிருக்கலாம், பெரிய கூட்டம் உங்களுக்கு ஒன்று சேரலாம், பள்ளி நிறைய ஆட்கள் வந்திருக்கலாம், நாடு முழுக்க உங்களை பின்பற்றலாம், உலக அமீராக இருக்கலாம். எதை செய்தாலும் இதெல்லாம் பூர்த்தியானதன் பின்னால உருவாகிறது. பூர்த்தியானதன் பின்னால உருவாகின அனைத்துமே சத்தியத்துக்கு வெளியில. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளையிலே உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன், நிஅமத்துக்களை பூர்த்தியாக்கிட்டேன். இல்ல 2 பூர்த்தி இருக்கிறது இந்த வசனத்தில். மார்க்கத்தை பூர்த்தியாக்குறது உண்டு, நிஅமத்தை பூர்த்தியாக்குறது உண்டு. மார்க்கத்தை பூர்த்தியாக்குறது என்றால் அதுக்கு அக்மல் என்ற வினைச்சொல், நிஅமத்தை பூர்த்தியாக்குறதா என்றால் அதுக்கு அத்தம் என்ற வினைச்சொல். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை பல விதத்தில் விளங்கப்படுத்தலாம். அக்மல் என்ற வினைச்சொல் வந்தா இருக்குதானே,
அதன் பின்னால ஒரு கடுகும் அதுல நுழைய இயலாது. அரபு அகராதிப்படி நாங்கள் பார்த்தால் கமுல என்று சொன்னால் பூர்த்தி. அதன் பின்னால ஒரு கொசு கூட அங்க நுழைய இயலாது. எந்த அறிஞனுடைய கருத்துக்கும் அந்த இடமே கிடையாது. அக்குமல் என்ற அரபு சொல்லுக்கு அத்தம் என்ற பூர்த்தி இருக்கிறது, அந்த வினை சொல் அதுல இன்னும் நுழையலாம். அல்லாஹ் தஆலா நியமத்தை பூர்த்தியாக்குற பொழுது வாத்மம்து அலைக்கும் என்ற நியமத் பூர்த்தி ஆகல. வைன் தஅது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நியமத்தை நீங்கள் கணக்கிட்டால் கணக்கிட முடியாது. ஏன் நியமத்து எப்பயாவது பூர்த்தியா? நியமத்து அல்லாஹ் ஒரு செகண்ட்ல கோடான கோடி நியமத்து தந்து கொண்டிருக்கிறான். இங்கே ஏன் பூர்த்தியாக்கினாண்டால் இந்த இஸ்லாம் என்ற நியமத்து இன்றைய தினத்தில் உங்களுக்கு தந்திருக்கிற போதும். இதை வச்சு நீங்க மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க, தேவையான நேரத்தில் தேவையானது வரும். இப்போதைக்கு உங்களுக்கு போதும் என்ற அர்த்தம். அல் குர்ஆன்ல நியமத் பூர்த்தியான எல்லா வினை சொல்லும் அத்தம் என்ற வினை சொல்லலா இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் பாவிக்கிறான். வயுத்திம்மு நியமத்தஹு அலைக்க வஅலா ஆலி யாக்கூப கமா அத்தம்மஹா அலா அபவைக். அக்மல் என்று சொல்லிலேன். அக்மல் என்ற நியமத்தினி வரையலாது. அத்தம் என்றால் இப்போதைக்கு போதும், தேவையான நேரத்தில் இன்னும் வரும். வயுத்திம்மு நியமத்தஹு அலைக்க வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா. நியமத்துக்கு அத்தம், மார்க்கம் பூர்த்திக்கு அக்மல. இதை வேறு மாதிரியும் விளங்கப்படுத்தலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் எப்ப இறங்கிறது? துல்ஹிஜ்ஜா மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரஃபாவுடைய நாளையில் இந்த வசனம் இறங்குகிறது. அரஃபாவுடைய நாளையில இந்த மார்க்கம் பூர்த்தியாகிறது. அதுக்கு அக்மல் என்று சொல்ல அல்லாஹ் போடுகிறான். இந்த வசனத்துக்கு பின்னால நபிகளார் இன்னும் பல நாட்கள் வாழுகிறார்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்தில் இன்னும் 20 நாள். அதே மாதிரி முஹர்ரம் மாதம் அது ஒரு ஃபுல் மாதம், சஃபர் மாதம் அது ஒரு ஃபுல் மாதம், ரபியுல் அவ்வல் அதுல 12 நாள். இப்ப நபிகளார் இந்த வசனம் இறங்கினதன் பின்னால கிட்டத்தட்ட 90 நாளைக்கு மேலாக உலகத்தில் வாழுகிறார்கள். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? நபி மௌத்தாகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாலேயே மார்க்கம் பூர்த்தி என்று அல்லாஹ் சொன்னான். அந்த 3 மாத காலத்துள்ளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கிறது. ஆனால் அல் குர்ஆன்ல எந்த விதமான சட்டமும் இறங்கவில்லை. ஏற்கனவே இறங்கின வசனங்களுடைய தெளிவுகள் தான் இறங்கப்படுகிறதே தவிர, போதனைகளும் நசீகத்துகளும் தான் வருகிறதே தவிர புதிய சட்டம் ஒன்று இந்த 3 மாசத்துல வரல. என்றால் நானே அக்மல் என்ற வசனத்தை போட்டு குர்ஆனை இறக்கிட்டு நானே அதுக்கு மீறுறது நல்லமா என்று அல்லாஹ் தஆலா இங்க அந்த வசனத்தை இறக்கிட்டு நானே இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று இந்த குர்ஆன் அவ்வளவு பரிசுத்தமானது. இதை நான் பூர்த்தியாக்கிட்டு நானே இன்னொன்று சொன்னால் குர்ஆனுக்கு என்ன கௌரவம்? அப்படி அல்லாஹ் இறக்கின காரணத்தினால இந்த வசனத்துக்கு பின்னுக்கால எதெல்லாம் உலகத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் அசத்தியம். அதை மிச்சம் பேர் செய்யலாம், அல்லது அறிஞர்கள் செய்யலாம், அல்லது பெரிய செய்குமார்கள், வலிமார்கள், ஊர் தலைவர்கள், பெரிய பெரிய அமீர்மார்கள் யாரு செய்தாலும் கூட இந்த வசனத்துக்கு பின்னாலேயா முன்னாலேயா என்று பார்க்குகின்ற ஒரு தொகுப்பு உங்கள் தலையில் இருக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவும் ஒரு அளவுகோலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் இதை வேறு மாதிரி எல்லாம் விளங்கப்படுத்தலாம். ஒரு கிளாஸ் இருக்கிறது, அந்த கிளாஸ்ல ஃபுல்லாவே நீங்க தண்ணீரை ஊத்திட்டீங்க. ஃபுல்லாவே ஊத்தினோன்னே இப்ப என்ன நடக்கும்? இனி அதுல ஒரு கடுகு ஊத்தேலாது. முழுமையா ஊத்தி முடிச்சிட்டீங்க. திரும்ப ஊத்தினா என்ன நடக்கும் என்றால், இருக்கிற ஒரிஜினல் வெளியில வரும், டூப்ளிகேட் திரும்ப உள்ளு போகும். இருக்கிறது வெளியில வந்துதான் ஊத்துகிறது உள்ள தங்கணும். அது மாதிரிதான் இப்ப இந்த மார்க்கம் இருக்கிறது. பூர்த்தியாக்கப்பட்டதன் பின்னால இதுல நாங்க ஃபிட் பண்ணின காரணத்தினால இருக்கிறது வெளியே வந்து விட்டது, டூப்ளிகேட் இப்ப மார்க்கமா நுழைஞ்சிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல இபாதத் என்று காட்டி தந்த வழிமுறைகள் குனூத் இருந்திருக்கிறதா? கூட்டுதுவா இருந்திருக்கிறதா? மரணித்தவர்களுக்கு குர்ஆன் ஓதுகின்றது இருந்திருக்கிறதா? மரணித்தவர்களுக்கு சாப்பாடு போடுகின்றது இருந்திருக்கிறதா? அதே மாதிரி குழந்தைகளுக்கு பேர் வைக்கின்ற வைபவம் இருந்திருக்கிறதா? மௌலூதுகள், நாரிசாக்கள் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நுழைகிற பொழுது ஒரிஜினலா இருக்கிற மார்க்கம் இருக்கிறது, அது வெளியே போய்தான் இதுக்கு இடம் கொடுக்கணும். அந்த கிளாஸ்ல எப்பொழுது ஒரிஜினல் தண்ணி வெளிக்கு வருகிறதோ அது வெளிக்கு போய் தான் டூப்ளிகேட்டுக்கு இடம். யார் கொடுத்தது? நானும் நீங்களும் அறிஞர்களும் தான் இதை கொடுத்தோம்.
எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்லுமா? இப்ப அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்தில் இதுக்கு பல மணி நேரம் விளங்கப்படுத்தலாம். ஒருத்தர் வருகிறார், யமன் தேசத்திலிருந்து வருகிறார், நபியிடத்திலிருந்து மார்க்கத்தை படித்து கொள்ளணும் என்று. அவ்வளோ தொலை தூரத்திலிருந்து வந்து நபிகளாருடைய சபையில வந்து, அல்லாவின் தூதரே எனக்கு மார்க்கத்தை சொல்லித்தாருங்கள். நபிகளார் அன்றைக்கு இறங்கின மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தொழுக, நோம்பு, இப்படி எல்லாம் நபிகளார் சொல்லிக் கொடுத்ததன் பின்னால அவர் அங்கு பயமுடியங்காட்டியும் இருக்கில்ல. அவர் வந்து இப்ப இறங்கின அந்த அடிப்படை விஷயத்தை சொன்னதன் பின்னால அவருடைய பாட்டுக்கு அவர் விரும்புகிறார், அவர் போறாரு. போகும் பொழுது சத்தமா ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு போறாரு. என்னென்றால், லா அசீது வலா அங்குஸ், இதை விட நான் அணுவளவும் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அப்படி சத்தமா சொல்லிக்கொண்டு போறாரு. நபிகளார் இருக்கிற சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுமா? சொர்க்கவாதியை பார்க்கணும் கேட்கப்படுகின்றவர்கள் யார் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற வசனத்துல தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் சொல்லுவான். அதே மாதிரி சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற வசனம் எல்லாத்திலையுமே ஹாலிதீன ஃபீஹாவோட நிப்பாட்டி கொள்வான். சில வசனங்கள்ல மட்டும் ஹாலிதீன ஃபீஹா அபதாண்டுவான். சொர்க்கத்தை, சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹாலிதீன ஃபீஹா, ஹாலிதீன பன்மையா சொல்லுவான். காரணம் என்னவென்றால், சொர்க்கத்தில் யாரும் தனிமையில் இருக்கிறல்ல. சொர்க்க சுகண்டி ஒரு சுகம், அதுல கூட்டமாயிருந்து அனுபவிக்கிறோமே அது ஒரு சுகம். தனியே இருந்து அனுபவிக்கிற சுகமா? நரகவாசிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹாலிதீன ஃபீகாவும் வரும், ஹாலிதன் ஃபீகாவும் வரும். ஒரு மேலே வரும், பன்மேலே வரும். ஏன்? நரகத்தில் தனித்தும் வேதனை இருக்கிறது. அதே மாதிரி சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது தஜ்ரீண்டுவான் மின் தஹ்திகள் அன்ஹார், எல்லா வசனத்திலும் ஆறுகள் இருக்கிறது. தஜ்ரி ஓடக்கூடிய ஆறு பரிசுத்தமாக இருக்கும். மின் தஹ்திகா சொர்க்கத்துக்கு கீழால் இருந்து வருகிறது. கீழே மின்னுண்டா என்ன? இருந்து. இருந்துண்டா என்ன? அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு போகிறதோ கடைசி எண்டு இருக்கிறதே, அந்த எண்டு தான் மின். நாங்கள் ஒரு கிணறு தோண்டினால் எவ்வளோ ஆழமா தோண்டுவோமோ அவ்வளோ ஆழம் வரைக்கும் முடிமான அளவுக்கு குழாயை இறக்குவோம். காரணம், அங்க போய் ஆழத்துக்கு ஆழம் போக போக தண்ணி பரிசுத்தமா இருக்கும். தண்ணியில் இருக்கக்கூடிய பிராணவாயு அதிகமா இருக்கும். அதனுடைய சக்தியும் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். ஆழம் போக போக இந்த பரிசுத்தத்தை உணரலாம். அதனாலதான் மின் தஹ்திகள் அன்ஹார், அதுக்கு கீழால இருந்து என்றான். ஒரே ஒரு வசனத்துல மட்டும் தஜ்ரி சொல்லில்ல. ஏன் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடுகின்றது என்று சொல்லுகின்றான் என்றால், ஓடுகிற தேங்கி நின்ற தண்ணி இருக்கிறதே அது பரிசுத்தம் இல்லாம இருக்கும். சொர்க்கத்தில் தண்ணி தேங்கி நின்றால் பரிசுத்தம் இல்லை என்ற கருத்து வந்துடுமே. ஆறு ஒரே ஒரு வசனத்துல தஜ்ரி சொல்லில்ல. மதலுல் ஜன்னத்தில் உய்தல் முத்தகோன், மதலுல் ஜன்னத்தில் உய்தல் முத்தகோன், சுவர்க்கவாதிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்கு இருக்கிறதே அதுக்கு உதாரணம் உய்தல் முத்தகோன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின். அங்க தஜ்ரி என்று சொல்லாதனால ஆறு இருக்கிறது, ஓடுகின்ற என்று சொல்லாதனால களிமா போட்டு சொல்லுகிறான் மிம்மாயின் கைரி ஆசின். அங்க கலக்கம் இல்லாத தண்ணி, அங்க மட்டும்தான் அப்படி சொல்றான். ஏண்டா அங்க தஜ்ரி போடாதனால. அல்லாஹ் எல்லாம் சரியாத்தான் சொல்லி இருக்கிறான். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் என்றால், இவ்வளோ தெளிவாக குர்ஆன்ல சொல்லுகின்ற அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இல்லாத ஒன்றை நீங்கள் பின்பற்றினால் அவ்வளோ தெளிவுள்ளவனை நீங்க மடையன் என்று நினைக்கிறீங்களா இல்லையா? அவனுடைய தெளிவு போதாண்டு நினைக்கிறீங்களா இல்லையா? நபியுடைய தெளிவு போதாண்டு நினைக்கிறீங்களா இல்லையா? அதை விட தெளிவானவர்கள் பின்னால இருக்கக்கூடிய பெரியவர்களும் முன்னோர்களும் அறிஞர்களும், இப்படிப்பட்டவர்கள் தெளிவுள்ளவர்கள் என்று நினைக்கிறீர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தஜ்ரி மின் தஹ்திகள் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, சில வசனங்கள் அபதாண்டு வரும். அபதாண்டு வந்த வசனம் எல்லாத்திலுமே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் இருக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் வந்த எல்லா வசனத்திலுமே ஹாலிதீன ஃபீஹா அபதா. ஹாலிதீன ஃபீஹாண்டா நிரந்தரமா இருப்பார்கள். அபதாண்டா என்ன தெரியுமா? இன்னும் ஒரு எடிட் பண்ணி கொள்றான், நிரந்தரம் என்று சொல்லிட்டு இன்னும் நிரந்தரம் எக்காலமும். அது அந்த சஹாபிக்காக வேண்டியே போட்டது. அப்படியாக இருந்தால் தூய்மையான மார்க்கத்தில் யார் இருந்திருக்கிறார்கள்? சத்திய கொள்கையில் யார் இருந்திருக்கிறார்கள்? அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா ஹைலைட் பண்ணின காரணமே மார்க்கம் எல்லாம் நிறைய தகவல் தெரிஞ்சதல்ல.
அல் குர்ஆன் விஞ்ஞானங்கள் எல்லாம் தெரிஞ்சதல்ல. அல் குர்ஆனும் டெக்னாலஜியும் அல் குர்ஆனும் உளவியலும் இன்றைக்கு மாதிரி தெரிந்திருக்கில்ல. சத்தியம் இவ்வளவுதான் என்று உறுதியில இருந்தார்கள். இதுல ஒரு கடுகுன் நுழைய விடமாட்டேன் என்ற உறுதியில இருந்தார்கள். அந்த தெளிவிலே இருந்து அவர்கள் முயற்சி செய்து மார்க்கத்தை கவசமா வச்சு கொண்டார்களே, எவருடைய கருத்தும் இதுல நுழைய விடமாட்டேன் என்று வேலி போட்டு தங்களை நாட்டிக் கொண்டார்களே. அதனால அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு காலிதீன ஃபீஹா, அவர்களுக்கு மட்டும்தான் அபதா போட்டாண்டால் அந்த பாதையை தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பின்பற்ற சொல்லுகின்றான் என்றால் இந்த சத்தியத்தை புரியணும். இப்ப இந்த அப்படிப்பட்ட சஹாபாக்களோட நபிகளார் பயான் சொல்லுகிற பொழுது இந்த ஆள் எழும்பி போகிற பொழுது சொர்க்கவாதியை பார்க்கிறதா இந்த அவரை பார்த்துக்கோங்க என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் 3 தியாகம் செய்தார்கள். அந்த 3 தியாகத்தை உலகத்தில் இனி யாரும் செய்யவும் முடியாது, செய்வதற்கான வாய்ப்பு வருவதும் இல்லை. இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது. அன்றைக்கு ஈமான் கொள்றதா இருந்தால் ஒரு முடிவோடு தான் அவர் ஈமான் கொள்ளணும். அடுத்த நிமிஷம் அவர் வாளுக்கு இரையாக முடியும். அவருடைய வீடு சூறையாடப்படும், அவருக்கு எல்லா பிரச்சனையும் வரும். அதை தெரிந்து கொண்டுதான் கலிமாவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றார்களா இல்லையா? ஹிஜ்ரத் செய்யணும், எல்லாத்தையும் போட்ட மாதிரி வைத்து விட்டு மதீனாவை நோக்கி போகணும். மனைவி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு போகணும். மனைவியா இருந்தால் கணவனை விட்டுட்டு போகணும். அதே மாதிரி அங்க போய் நிம்மதியாச்சு கொண்டியா வாழலுமா, அங்க போய் ஜிஹாதி செய்யணும். இந்த 3ம் செய்தவர்களை பார்த்து தான் அந்த ஆள் இருக்கிறாரே போராள், அவரை பார்த்து சுவர்க்கவாதியை பார்த்துக்கோங்க. ஏன் நபிகளார் சொல்லுகின்றார்கள் என்றால், இன் சதக்க, அவர் கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரே, அதில் அவர் உண்மையாளராயிருந்தால் அவர் சுவனவாதி. இப்பே பார்த்துக்கோங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கலிமாவை எனக்கும் சொல்லலாம், உங்களுக்கும் சொல்லலாம், இது எனக்கும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் வாழ்ந்து பாருங்கள். வாழ்ந்து பார்த்தால் இந்த சத்தியத்துக்காக வேண்டி உங்களால் நிம்மதியா வாழ இயலாது, நிம்மதியா சாப்பிட இயலாது, நிம்மதியா தொழ முடியாது, நிம்மதியா ஊர்ல பேர் போட முடியாது, மக்களிடத்தில் செல்வாக்கை பெற முடியாது. எத்தனையோ பிரச்சனை பின்னால காத்திருக்கிறது. அதனால் தான் நபிகளார் இந்த வாசகத்தை சொன்னவருக்கு பின்னால பெரிய செய்திகள் இருக்கிறது. எல்லாத்தையும் அவரு தாக்கு பிடிச்சு இந்த கொள்கையில உறுதியா இருந்தால் இப்பே சொர்க்கவாதியை பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 சம்பவம் நடக்குது. ஒன்று வாப்பாவோட, ஒன்று மகனோட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜி செய்கிற பொழுது 3 முறைக்கு இஸ்லாத்தில் ஹஜ்ஜி செய்ய முடியும். தமத்து, இஃப்ராத், கிரான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் பெரும்பாலும் இஃப்ராத் முறைக்கு தான் ஹஜ்ஜி செய்வார்கள். இஃப்ராத் என்ன? வீட்டில் இருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு போற பொழுது ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்குமாகவே நியத்தி வைப்பது. உம்ரா முடிஞ்சதன் பின்னால இஹ்ராமுடைய நியத்தோட இருந்து ஹஜ்ஜி செய்வது. அவருக்கு குர்பானி கொடுக்க தேவையில்லை. தமத்து உண்டா என்ன? இஹ்ராம் கட்டி உம்ராவுக்காக வேண்டி மட்டும் நியத்தி வைப்பது. உம்ரா முடிஞ்சதன் பின்னால ஹஜ்ஜிக்கு நியத்தி வைப்பது.
சகோதரர்களே, ஹஜ்ஜிக்காக வேண்டி நியத்து வைக்கிற பொழுது உம்ராவுக்காக வேண்டி மட்டும் நியத்து வைத்துவிட்டு அங்கே போய் உம்ராவை முடித்து கொண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் திரும்ப ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கிறது, இதுக்கு பேர் தமத்து என்பது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அப்பா சொல்லுகிறார், அமீருல் மூமினின் தலைவர் சொல்லுகிறார், உட்காருங்கன்றாரு. இவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் தமத்துவை அனுமதித்திருக்கின்ற பொழுது வாப்பாவுக்கு என்ன உரிமை இருக்கிறது இதை தடுப்பதற்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியாம சொல்லுகிறார்கள். ஹதீஸ் கிடைத்ததன் பின்னால அவங்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மகனோடு ஒரு சம்பவம். பெண்கள் பள்ளிக்கு வருவதை லா தம்னவு இமா அல்லாஹி அலல் மசாஜித், நபி சொன்ன வாசகம் இருக்கிறது. தாயிஃபத்தும் மின் உம்மதி லாஹிரீன் அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு குழு உண்மையே பின்பற்றி வருவார்கள். யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், மக்கள் இந்த சத்தியத்தை பாழாக்க நினைக்கிற பொழுதெல்லாம் சத்தியத்தை கிளியர் ஃபில்டர் பண்ணுவார்கள். இது எதை சொல்லுகிறது? நான் போதித்த மார்க்கம் நேரான பாதையில் உங்களுக்கு கிடைக்காது, அதில் இடைச்சர்கள் தில்லு முள்ளு முன்பின் முரணா வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதை நீங்கள் சரியான சத்திய பாதையை கிளியர் பண்ணி கொள்ளணும். இய்யாக்கும் வ முஹதஸாத்துல் உமூர் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், ஹவுதுல் கௌசருடைய நீர், இதெல்லாம் எதை சொல்லுகிறது? நான் போதித்த மார்க்கம் அதே மாதிரி உங்கள் கரத்தில் வருவதற்கு உத்தரவாதம் இல்லை என்று. எனவே ஒரு மூமின் முதலாவது சிந்திக்கணும், எனக்கு இந்த மார்க்கம் வழிகேடோடு தான் கிடைக்கிறது. கிடைக்கும் நேரடியாக எல்லாருக்கும் கிடைக்காது. நான் தான் அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்னை தயாராக்கி கொள்ளணும், என்னுடைய அறிவை பயன்படுத்தணும் என்று தெரியணும். அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இந்த சத்தியத்தை பின்பற்றினால் என்ன விளைவு நடக்கிறது, என்ன விஷயங்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதனை எடுத்து சொல்ல போனால் 300 வசனத்துக்கு மேல இருக்கிறது. உதாரணத்துக்காக வேண்டி சில வசனங்களை சொல்லுகிறேன். 300க்கும் மேற்பட்ட வசனங்கள் சொல்ல முடியும் இதே தலைப்புக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில வசனங்களை பாருங்கள். இம்மா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், இந்த மண்ணுக்கு இறங்கின முதல் வஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த சொர்க்கத்திலிருந்து அனுப்புகிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு அட்வைஸ் பண்ணினான், என்னிடத்திலிருந்து ஒரு வழிகாட்டல் வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் என் வழிகாட்டலை பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யாஸனூன் 2:28, அவருக்கு எந்த விதமான அச்சமும் கவலையும் கிடையாது. இது இந்த சத்தியவாதிகளுக்கான முதல் வஹி. அடுத்தது அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃப்ல 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். இங்க அல்லாஹ் தஆலா இறக்கி அருளப்பட்டது என்றான். உன்சில, எவ்வளவுதான் அறிஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக ஒரு கருத்தை சொன்னால், எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி சொன்னாலும் இறக்கி அருளப்பட்டதா வருமா? எனவே இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் இறக்கினதை பின்பற்றுங்க என்றால் அல்லாஹ் தஆலா இறக்காத நேசர்கள் அவுலியாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்ல தேவையில்லை. ஏண்டா இதில் டவுட் வரக்கூடாது. அதனால உடன்பாடாகவும் சொல்லுகிறான், எதிர்மறையாகவும் சொல்லுகிறான். இதுல கிளியரா இருக்கணும் என்பதற்காக வேண்டி இத்தபிஊ மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியாக உங்களுடைய ரப்பு இறக்கினதை நீங்கள் பின்பற்றுங்கள். லா இலாஹ இல்லாஹு, காரணம் லா இலாஹ இல்லாஹு அவன் மட்டும்தான், அவனுக்கு தான் இறக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கிறது. இது அன்ஆம் 6ஆம் வசனம். வாரல் அனில் முஷ்ரிகீன், ஒரு விதமான ஷிர்க்கில் இருந்து நாங்கள் விடுபட்டுட்டோம். யாருமே இப்ப ஷிர்க்கு செய்யறதில்ல, அந்நிய வணக்கத்தை செய்யறதில்ல, அதிலிருந்து விடுபட்டு கிளியர் ஆயிருக்கிறோம். ஆனா இந்த இணை வைப்பிலிருந்து நாங்க விடுபடவே கிடைக்கல. என்னென்றால் நபிகளார் கொண்டு வந்ததை பின்பற்றாமல் இருக்கிறது, அது ஒரு இணை வைப்பு நீங்க இருக்குதா இல்லையா? அதை நீங்கள் சத்தியம் எது என்பதிலே நுணுக்கமாக புரிந்து கொள்ளணும். அல் குர்ஆனும் சுன்னாவும் தான், இல்லாவிட்டால் எங்காவது அந்த சத்தியம் பாதிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இடைவெளி வைக்கவே இல்லை என்பதில் தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில்
இன்னும் சிலர் சொல்வார்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் நிறைய இருக்கிறது, எல்லாமே நல்லதைத்தானே போதிக்கிறது, எல்லாமே அல் குர்ஆன் சுன்னாவுடைய பயானத்தானே பண்ணுகிறது, போய் பார்த்தா சரிதானே, எனவே எல்லாம் நல்லதைத்தான் சொல்லுகிறது. உதாரணமும் சொல்லுவார்கள், எல்லா ஆறுகளும் கடலைத்தானே சேருகிறது. கேட்க நல்லா இருக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உதாரணம் வேணும்னா ஆத்துக்கு சரி வரும், ஆனால் மார்க்கத்துக்கு சரி வராது. மார்க்க ஒரு தனி வழி. மார்க்கம் என்பது பல வழிகள் கிடையாது, இது தனி வழியாக வருகிறது. தனி வழியாகவே இது போய்கொண்டிருக்கணும். அதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஓ, என்னுடைய இந்த பாதை ஒரு நேரான பாதை, அதையே பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல ஃபதபர்ரக பிகும் அன் சபீலி, பல பாதைகளை நீங்கள் பின்பற்றினால் நேரான பாதையிலிருந்து அவனுடைய பாதையை விட்டு நீங்க பிரிந்து போவீர்கள். பல பாதை இருக்கா? இப்போ ஒரு பாதை இருக்குதா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா இது 7:153 இன்னல்லதீன ஃபர்ரகு தீனகும் வகானு ஷியஅன், சூரத்து ரூம் 32 பல பிரிவுகளாக ஆக்கி கொண்டார்களே மார்க்கத்தை. யாருக்கு பேச தெரியுமோ அவருக்கு ஒரு மார்க்கம், யாருக்கு தலைமைத்துவம் இருக்கிறதோ அவருக்கு ஒரு கொள்கை, யாருக்கு பதவி இருக்கிறதோ அவருக்கு ஒரு மார்க்கம், யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ, யாருக்கு ஆற்றலும் அறிவும் நாலேஜும் இருக்கிறதோ எல்லாருக்கும் தனித்தனி கட்சி, எல்லாருமே ஷியஅன் தனித்தனி பிரிவா போய்விட்டார்கள். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், அவங்களுக்குள்ள அவங்க தான் சரி என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். இன்னல்லதீன ஃபர்ரகு தீனகும் வகானு ஷியஅன் 7:159 ஒவ்வொருத்தரும் பல பிரிவுகளாக மார்க்கத்தை பிரித்து கொண்டார்கள். லஸ்த மின்ஹும், நபியே நீங்க அதில் இல்லையே, ஒவ்வொரு கட்சியில நீங்க இல்லையே. நாங்கள் இன்றைக்கு ஜமாத்தே இஸ்லாம் என்கிறோம், தப்லீக் என்கிறோம், வலிகை இந்த மாதிரி பையத் என்கிறோம், தரீக் என்கிறோம், சூஃபி என்கிறோம், இப்படி தௌஹீத் என்கிறோம், எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இதெல்லாம் நாங்கள் பின்பற்றுகிறோம். இதில் நான் இருக்கிறேன், இதில் நான் இருக்கிறேன், எப்படி அப்படி என்று சொல்லிக்கு நாங்கள் பின்பற்றுவோமே. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லஸ்த மின்ஹும், நபியே இது ஒன்றிலுமே நீங்க இல்லையே. அப்ப நபி எதில் இருக்கிறாரு? அல்லாஹ் தஆலா இறக்கி அருளுகிறானே அதுல தானே நீங்க இருக்கிறீர்கள். இப்ப இது பல பாதையா தனி வழியா? அது சத்தியத்தில் அதை முந்தி புரிஞ்சு கொள்ளணும். சத்தியம் ஒரு தனி வழி. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா 42:15 ஷரஅலக்கும் மினத்தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், இது யார் யாருக்கு தெரியுமா? இப்படி நான் சொல்லி இருக்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்படித்தான் வசியத் செஞ்சேன். வல்லதி அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிமை விட ஃபர்ஸ்ட் ஆள் கிடையாது. ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நண்பன். அல்லாஹ்வுக்கு நண்பன் இருக்கேல்மா? லா ஷரீக லஹு, இப்ராஹிம் நண்பன் என்கிறான். அந்த இப்ராஹிமுக்கும் நான் இப்படித்தான். வமூசா வ ஈசா, மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இதைத்தான் போதித்தேன். அன் அகீமுத்தீன, தீனை இப்படித்தான் நீங்க நிலைநாட்டணும். வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதில பிரியக்கூடாது. மேடைகளில் தவறாக விளக்கம் சொல்லப்பட்ட வசனம். இயக்கங்கள் மேடையில் எப்படி பேசுவாங்க என்றால், வலா ததஃபர்ரகு, நீங்கள் ஒத்துமையை விட்டு பிரிய வேணாம் என்பார்கள். ஃபீஹி என்ற குர்ஆனத்தை விட்டுடுவார்கள். ஃபீஹி என்றால் அந்த ஒன்றுல பிரிய வேணாம், சத்தியத்தில் பிரிய வேணாம் என்றதா இருக்குதே தவிர நீங்க பிரிய வேணாம் என்று அல் குர்ஆன்ல எந்த ஒரு வசனமும் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன்ல வாத்தி உள்ளாக வாத்தி உர் ரசூல, வாத்தி உள்ளாக வர் ரசூல, இப்படி நிறைய ஆயத்துகள் தொடங்கும். வாத்தி உள்ளாக அதை சில ஆயத்துகளில் சில கமெண்ட்ஸுகள் வித்தியாசமாக இருக்கும், சில தகவல்கள் வித்தியாசமாக இருக்கும். என்னென்ன ஆயத்தில் என்ன தகவல் கூடுதலாக இருக்குன்னு நாங்கள் படிக்கணும். இதில் அர்த்தம் என்ன? வாத்தி உள்ளாக என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, வாத்தி உர் ரசூல் என்றால் நபிக்கு கட்டுப்படு பின்பற்று. நபிக்கு சொல்லத்துல ரெண்டும் வரும், கட்டுப்படணும் பின்பற்றணும் ரெண்டும் வரணும். அல்லாஹ்வுக்கு ஒன்று தான் வரும். அல்லாஹ்வுக்கு சொல்லத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வை பின்பற்ற இயலாது. அல்லாஹ்வை எப்படி பின்பற்றது? அல்லாஹ்வை பின்பற்ற இயலாது. அல்லாஹ் தஆலா சாப்பிடுறானா? அல்லாஹ் தஆலா தூங்குறானா? அல்லாஹ் தஆலா பிசினஸ் பண்ணுகிறானா? அல்லாஹ் தஆலாவை பின்பற்ற இயலாது, கட்டுப்படத்தான் முடியும். நபியைத்தான் பின்பற்ற முடியும். அதனால வாத்தி உள்ளாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுன்னு கருத்து சொல்லணும். வாத்தி ஒரு ரசூல, நபிக்கு கட்டுப்பட்டு பின்பற்றுன்னு சொல்லணும். ஏன்னா ரெண்டு நடக்கணும் நபியை. அப்படி வசனங்களை பாருங்க. வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நபிக்கு கட்டுப்பட்டு பின்பற்றுங்கள். வலா துப்திலு அமாலக்கும் 47:33 உங்களுடைய அமல்களை வீணாக்கி கொள்ள வேண்டாம். இப்ப என்ன விளங்குது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாதவர்கள் முன் செய்த அமல்களை வீணாக்குகிறார்கள். எனவே இந்த விதமே, இந்த கட்டுப்பாடு இல்லாமல் நல்ல விஷயங்கள் என்று செய்கிறார்களே
அதுவே எங்களுடைய நல்லறங்களை அழித்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகேடு நல்ல விஷயம் என்ற தோரணையில தான் வரும். உதாரணத்துக்கு பாருங்க, மௌலூத் ஓத வேணாம் என்றால் சாப்பாடு கொடுக்க வேணாம் என்றார்கள். சலவாத்து பாங்குக்கு முன்னால சலவாத்து கூடாது என்றுவார்கள். அதே மாதிரி எதையாவது ஒன்று சொன்னால் நல்லடியார்கள் நேசம் கொள்ள வேணாம் என்று என்கிறார்கள். நபிமார்களை உகப்பு வைக்க வேணாம் என்கிறார்கள். அப்படி ஒரு போர்டை போடுவார்கள். என்னன்னு சொல்லி விளக்கமாக சொல்ல மாட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவா சொர்க்கத்தில் அந்த மரத்தை நெருங்கினார். அந்த கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் காலிதீன். ஷைத்தான் நல்லவன் மாதிரி தான் சொன்னான், நீங்க மலக்காகுவீங்க. மலக்காயினா அவர் யோசிக்கிறாரு, அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பாக்கியத்துக்கு கூடுதலாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாமே. மலக்காயினா பாவமே செய்யாம அல்லாஹ்வுக்கு துதிக்கலாமே. நன்மை செய்ய போய் தான் இந்த விளைவு வந்தது. அல்லாஹ் சொன்ன இடத்துல இருந்துடணும். கூடுதலாக நாங்கள் போனால் ஃபதல்லாஹுமா பிகுரோர். ஷைத்தான் நல்லவன் மாதிரி தான் உங்கள்கிட்ட நல்லது என்று தான் காட்டுவான். இப்ப செய்கின்ற எல்லா வித்யாத்துக்களும் அனாச்சாரங்களும் நல்லதாகத்தானே இருக்கிறது. குர்ஆன் ஓதுகிறது, சலவாத்து, மஜ்லிஸ்கள், சாப்பாடுகள், இதுல எது கெட்டது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லது மாதிரி தான் இந்த அசத்தியம் வருகிறது. அதை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். இன்னொரு வசனத்துல வாத்தியுல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்பட்டு பின்பற்றுங்கள். வலா தனாஸவோ, இந்த விஷயத்துல மோத வேண்டாம். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட சொன்னா விவாதம் செய்யக்கூடாது, மோதக்கூடாது. இப்படிண்டா அப்படி, அப்படிண்டா இப்படி, ஊர்ல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இப்படி ஒண்ணுமே பேசக்கூடாதாம். வலா தனாஸவோ, இந்த கருத்துல நீங்கள் மோதினால் ஃபதஃப்ஷலு, தோப்பீர்கள், வதத்ஹப ரீஹுக்கும், ஒத்துமை இல்லா போகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலு கட்டுப்படுங்க. அல்லாஹ் இன்னும் சொல்ல போனா, நான் சொன்ன இந்த வாசகமே பிள்ளை, அப்படி இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வை நீங்க கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்பட்டு பின்பற்றுங்க, அப்படி வாசகம் கிடையாது. எப்படி சொல்லிக்கொள்ளணும் என்றால், அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும், நபியை தான் பின்பற்றணும், அல்லாஹ்வையே கட்டுப்படணும், நபியையே கட்டுப்பட்டு பின்பற்றணும். அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்க என்றால் அது உடன்பாடு. அப்படி கட்டுப்பட்டு கொண்டு இன்னொருத்தருக்கும் கட்டுப்படலாம். அல்லாஹ்வையும் ரசூலையுமே கட்டுப்படுங்கள் என்றால் வேறொருத்தரையும் கட்டுப்பட இயலாது. அப்படித்தான் இஸ்லாம் இருக்கிறது. எனவே அது எதிர்மறை. எதிர்மறை என்றால் ரெண்டு லிஸ்ட் வரும். அல்லாஹ் ரசூலு கட்டுப்படவும் வேணும், வேறு ஒருத்தர் கட்டுப்படாமல் இருக்கவும் வேணும். ரெண்டு லிஸ்ட் வரும். அல்லாஹ்வை வணங்குங்க சரி இருக்குதா? அல்லாஹ்வையே வணங்கு, அல்லாஹ்வை தான் வணங்கணும். அல்லாஹ்வை வணங்குண்டா உடன்பாடு ஒரு லிஸ்ட். அல்லாஹ்வை வணங்கிட்டு வேறொருத்தரையும் வணங்குவார். அல்லாஹ்வை தான் வணங்கணும்டா ரெண்டு லிஸ்ட்ல வரணும். அல்லாஹ்வை வணங்கவும் வேணும், அல்லாஹ் அல்லாததை வணங்காமல் இருக்கவும் வேணும். எதிர்மறையா வருகிற போது ரெண்டு லிஸ்ட்ல வரணும். அது மாதிரி புரியணும். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமே நீங்க கட்டுப்பட்டால், அப்படி கட்டுப்படாம நீங்க அதுல மோதினால் ரெண்டு விளைவு வரும். ஒன்று ஒத்துமை பறிபோகும், அடுத்தது தோப்பீர்கள். இந்த ஆயத்தை அப்படியே மறுபக்கமாக கருத்து பார்த்தா எப்படி இருக்கும்? அடுத்த பக்கத்தை பிரட்டி பார்த்தா, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்க கட்டுப்படாமல் இருந்தால் நீங்க தோப்பீர்கள், உங்களுடைய ஒத்துமை போகும். இதை மற்ற பக்கத்தை பிரட்டினால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும் கட்டுப்பட்டால் எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவீர்கள், எங்கேயும் உங்களை ஒற்றுமை பறிபோகாது. இன்றைக்கு சில மார்க்க அறிஞர்கள், சில இயக்கங்கள் இருந்து கொண்டு ஊருடைய ஒத்துமையை நாங்கள் பாதுகாக்கிறோம், சமூகத்துடைய ஒற்றுமையின் கட்டமைப்பை அப்படின்னு ஒத்துமையை கீறி கிழிக்கிற வாயல்ல செயற போட்டு உட்கார்ந்து கொண்டு ஒத்துமை பேசி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இது எதை போல என்றால் விஷத்தை பருக்கிட்டு சாகக்கூடாது என்று சொல்ற மாதிரி. அப்படி குர்ஆன் வசனமே இல்லைன்னு நாங்கள் புரியணும். அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும், வேறு எந்த ஒருத்தருடைய அறிவுக்கும் இந்த மார்க்கம் இல்லைன்னு இந்த சத்தியம் விளங்கப்படுத்துகிறது. வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரி மின்கும், உங்களுடைய தலைவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்றுட்டு இங்க மூணு வருது. அல்லாஹ் ரசூல் தலைவர். இந்த வசனத்தை தவறா விளங்கினவங்க என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? மூணு இருக்குது. அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட சொல்லி இருக்குது, அதே மாதிரி ரசூலுக்கும் கட்டுப்பட சொல்லி இருக்குது, அமீருக்கும் கட்டுப்பட சொல்லி இருக்குது. அல்லாஹ் மூணு மாதிரி காட்டி ரெண்டாக்குறான் பாருங்க. வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல வஉலில் அம்ரி மின்கும், 1 2 3 முடிக்கும் போது அப்படியே ரெண்டாக ஆக்குறான். ஃபைன் தனாஸாத்தும் ஃபீ ஷைஇன், அந்த அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட டைம்ல எந்த பிரச்சனையும் வராது. மூணாவது ஒன்று சொன்னானே,
அது உலக விஷயத்தில் நீங்க கட்டுப்படுகிற பொழுது, அது மார்க்கத்து முரணா வருகிற பொழுது உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும், மார்க்கத்துக்கு அது முரண்பாடா வரும். அப்படி வருகிற பொழுது ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ் ரசூலின் மட்டும் பாருங்க. அங்கே இப்படி வரணுமே, ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூலி வ உலில் அம்ரி மின்கும் வரணுமே. ஏன் அங்க ரெண்டோட நிக்குது? மூணு மாதிரி காட்டி ரெண்டாக்குறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ரெண்டும் தான் சத்தியம் என்று புரியுது. குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி கொண்டு வந்து கடைசியா இப்படி முடிக்கிறான், இன் துதீஉ தஹ்தது, அப்படி கட்டுப்பட்டால் தான் நீங்கள் நேர்வழி பெறுகிறீர்கள். வமா அலர் ரசூல் இல்லல் பலாகுல் முபீன், நபிக்கே நான் சொன்னதை விட வேறொரு ஐடியா எடுக்க நபிக்கே அதிகாரம் இல்லையா? அவருக்கும் இதை சொல்லிட்டு போற அதிகாரமா நபிக்கு இருக்கிறது. நபிக்கே அல்லாஹ் தஆலா வேற அதிகாரம் கொடுக்கல. ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிறான், ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறான், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், நபிக்கே நினைச்ச மாதிரி ஒரு முடிவெடுக்க இயலாதாம். நான் எதை வஹியாக இறக்கினானோ அந்த தண்டனையை தான் நீங்க கொடுக்கணும். தண்டனை இறக்காட்டி சும்மா இருந்துடணும். நீங்களாக யோசிக்க இயலாது. அப்படி நபிக்கே சொல்லுகிற பொழுது என்ன பெரியவர்கள் இங்க இருக்கிற, என்ன பெரிய அறிஞர்கள், எவ்வளோ பெரிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கன்செப்ட் எங்களுடைய சத்திய மார்க்கத்தை பாழாக்குகிறது. 24:54 அது. அடுத்தது அல்லாஹ் தஆலா மூமீனுக்குரிய அடையாளமே என்னவான் தெரியுமா? ஒரு மூமின் என்று முடிவெடுக்கிறதுக்குரிய ரத்தின சுருக்கம் அல் குர்ஆன்ல 24:21 இன்னமா கான கௌலல் மூமினின், மூமின்களுடைய சொல்லெல்லாம் எப்படி இருக்கணும் என்றால், இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால், லியஹ்கும பைனஹும், மார்க்கத்தில் ஒவ்வொரு பிரச்சனை வருகிற பொழுது வாங்க மார்க்கப்படி தீர்மானிப்போம் என்று வருகிற பொழுது அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைப்பு கொடுத்தால், அன் யகூலு சமிஅனா வ அதானா, அவர்கள் சொல்லணுமாம் கேக்குது. குர்ஆன்ல இப்படித்தான் இருக்குது, நீங்க சொன்னது கேட்டுச்சு, வ அதானா அப்படியே நாங்க கட்டுப்படுகிறோம். தராவி தொழுக, இரவு நேர தொழுக நபிகளார் 11 தான் என்று சொன்னால் அப்படின்ற மக்காவில் கேட்கவே கூடாது, கேட்டாலே வழிகேடு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விளக்கம் பெற்றுக்கொள்ள கேட்கலாம், அட்டாக் பண்ணி மோதலுக்காக வேண்டி கேட்கக்கூடாது, அல்லது வாயடைக்க செய்யறதுக்காக வேண்டி கேட்கக்கூடாது, அல்லது மக்காவையும் மதீனாவையும் காட்டி இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனாயத்தை நேர்வழிய அப்படியே மடக்கிறதுக்காக வேண்டி கேட்கக்கூடாது. அதே மாதிரி இஸ்லாத்துல ஏதாவது ஒன்றை சொன்னால் மூதாதையர்கள் எல்லாம் நரகமா, முன்னோர்கள் எல்லாம் பிழையா, அவர்கள் எல்லாம் பெரிய அறிஞர்கள் இல்லையா, கேட்கவே கூடாதாம். குர்ஆன் ஹதீஸை சொன்னால் கேட்குது, பார்த்தா பின்பற்றிட்டோம், வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இப்ப ஹக்குல இருக்கிறவனுக்குரிய அடையாளம் என்ன? இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டில் எங்கேயாக இருந்தாலும் கூட ஏன் நாங்கள் கொஞ்சம் பேரா இருக்கிறோம்? சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பேரா இருக்கிறது ஒரு காரணம் இருக்கிறது. சத்திய மார்க்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தீமையை சுட்டி காட்டி தீமையை தடுப்பாங்க. தீமையை தடுக்கிற இடத்துல அங்க பிரச்சனை வருமா இல்லையா? தீமையை தடுக்கிற வாப்பா தான் பிள்ளைக்கு பொருந்தாது. என்னுடைய வாப்பா ஒரு வீரனா இருக்கிறான், வாப்பா கெட்டவனா இருக்கிறான், தீமையை நாங்க தடுக்கிறதுனால தான் எங்களுக்கு நிறைய பேர் வருவதில்லை. சத்தியம் என்றாலே ஃபில்டர் தானே, அதை நாங்க புரிந்து கொள்ளணும். எங்க தீமை தடுக்கப்படுகிறதோ அவன் சத்தியத்தில் இருக்கிறான், எங்க தீமை தடுக்கப்படுகிறதோ அவனுக்கு தான் சோதனைகள் வருகிறது. 3 விடயங்கள் எவ்வளவுதான் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் எங்கள் மனதுக்குள்ள இருக்கிறது, ஆனால் சொல்ல முடியாமல் இருக்குது. இதை நாவால நாங்க சொல்றதில்ல, மனதுக்குள்ள இருக்கிறது. இந்த 3 விஷயமும் எங்களை ஓடிக்கொண்டிருக்குது. சொல்றதெல்லாம் சரிதான், குர்ஆன் இவ்வளோ விஷயமெல்லாம் இருக்குது, ஆதாரம் கேட்டால் சரியாகவே பிரட்டி காட்டுறாங்க இவங்க. அதே மாதிரி ஹதீஸை காட்டுறாங்க, குர்ஆன்ல ஹதீஸில் இல்லாட்டி அப்படியே மார்க்கம் இல்லைன்ட்டு போகிறாங்க. இவ்வளோ மேடையெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் சவால் விட்டு கொண்டு யாருமே இவங்களுக்கு மாற்றமாக பதில் சொல்ல முடியல. சத்தியத்தில் தான் இருக்கிறேன்னு மனசு சொல்லுது, ஆனாலும் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தெரியுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 3 காரணிகள். 1, நாங்கள் காலத்தால் பிந்தி இருக்கிறோம்.
நபிகளாருக்கு சமீபமான காலத்தில் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே, இமாம்கள், பெரியவர்கள், 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, அவர்களினால நடந்த சத்தியத்துக்கு மாற்றமான குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இயற்றப்பட்ட விஷயங்கள் இருக்குமே, அந்த அறிஞர்கள் சொல்லி இருந்தால் நாங்க பார்க்கிறோம். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள் இன்றைக்கு 1400 ஆண்டு தாண்டி இவர் சொல்லுகிறார், அன்றைக்கு நபிகளாருடைய காலத்துக்கு சமீபமானவன் சொல்றதுதானே சரியா இருக்கும். இன்னும் 100 வருஷத்துக்கு பிறகு கொரோனாவை பற்றி நாங்கள் பேசினால் இந்த காலத்தில் வாழ்ந்தவன் சொல்றதுதானே சரியா இருக்கும். 100 வருஷத்துக்கு பிறகு பிறந்தவன் சரியா சொல்லுவானா? அப்படி ஒரு கன்செப்ட் இருக்கிறது. ஆனால் இது பிழை, லொஜிக் ரீதியில் இது பிழை. ஏன்? எல்லா விதத்திலும் இருந்து பதிவுகளை எடுத்து பார்க்கிற பொழுது காலத்தால் கிடைக்கிற அறிவு, சஹாபாக்களுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ விளக்கங்கள், எவ்வளோ மார்க்கத்தில் ஹதீஸ்கள், எல்லா சஹாபிக்கும் எல்லா குர்ஆனும் தெரிஞ்சிருந்ததா? எதுக்கு எல்லா சஹாபிட்டிருந்தும் குர்ஆனை ஒன்று சேர்த்தினது? ஒரு சஹாபியை பிடிச்சி எடுத்திருக்கலாமே. எல்லா டைம் இந்த எடுக்கிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல. எல்லா ஹதீஸும் எல்லா இமாம்களுக்கும் கிடைச்சதா? பிந்தி வாரவனுக்கு எல்லாரும் எழுதி வச்சதுனால கிடைக்கிறதுனால காலத்தில் பிந்திரவனுக்கு கூடுதல் தகவல் வரலாம். அடுத்ததாக நாங்கள் என்ன நினைக்கிறோம்? தூய்மை அடிப்படையில் பார்த்தால் நாங்கள் தூய்மையானவர்களா? எங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் தூய்மையானவர்களா? அவர்களுடைய தஹஜ்ஜத் என்ன, இரவு நேர வணக்கம் என்ன, அவர்களுடைய இபாதத் என்ன, அவர்களுடைய பாவமே செஞ்சிருக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறது சரியா? இப்ப வருகின்ற இந்த ஆலிம்கள் சொல்லுகிறது சரியா? அப்படி ஒன்று மனதில் இருக்கிறது. இதெல்லாம் பிழையேன். தூய்மைக்கும் இந்த தகவலுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் கிளாஸுக்கு போவீர்கள், மேக்ஸ் படிக்க, ஒரு மூமினை பார்த்து தெரிவு செய்கிறா, மேக்ஸை நல்லா சொல்லித்தரவனை தெரிவு செய்கிறா. ஒரு மருந்து எடுக்க போகிறீர்கள், மூமினான டாக்டரை பார்க்குறா, இந்த நோய்க்கு எக்ஸ்பர்டான டாக்டரை பார்க்குறா. ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்காரனை அழைக்கிறீர்கள், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு வேலைக்காரனை அழைக்கிறீர்கள். இதில் மூமின் அதிகமாக குர்ஆன் ஓதுவனை பார்க்குறா, இதில் விவரம் உள்ளவனை பார்க்குறா. தகவலுக்கு தகவல்ல உள்ள விவரத்தை தான் பார்ப்போமே தவிர அது வேற. அது தூய்மை என்பது வேற தலைப்பு. அவங்களுக்கு இட்டவாக்கோ மேலாது எங்களுக்கு, நாங்கள் அதில் தூசிக்கும் கிடையாது. ஆனால் தகவல் சரியா பிழையா, இது ஹதீஸ்ல இருக்கா இல்லையா, இது குர்ஆன்ல இருக்கா இல்லையா, அந்த தலைப்புக்கு அப்படித்தான் பார்க்கணும். மனிதனை பார்க்கிறதல்ல மார்க்கம். மூணாவது என்னென்றால் அதிகமான பேர் எதில் இருக்கிறது? இந்த சத்திய கொள்கையில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேர்மையா வியாபாரம் பண்றவன் கூட பேரா, தவறா வியாபாரம் பண்றவன் கூடுதலா இருக்கிறானா? நல்ல வார்த்தை பேசுறவன் கூடுதலா இருக்கிறானா? கெட்ட வார்த்தை பேசுறவன் கூடுதலா இருக்கிறானா? மக்களோட பிரச்சனை இல்லாம நடக்கிறவன் கூடுதலா இருக்கிறானா? பிரச்சனை உள்ளவன் கூடுதலா இருக்கிறானா? உளப்பரிசுத்தம் உள்ளவன் கூடுதலா இருக்கிறானா? உளப்பரிசுத்தம் இல்லாதவன் கூடுதலா இருக்கிறானா? எல்லாத்திலுமே அடுத்த சைட் தான் கூட இருக்கும். அந்த நல்ல செய்தி இருக்கிறது, அதுல கூட இருக்க முடியாது. சஹாபாக்கள் கூட இருக்கிறாங்களா? சஹாபாக்களை தவிர வெளியில வழிகேற்ற கூட இருந்தார்களா? அதனால இதுவும் எங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது. நாவால் சொல்றல, இதையும் இந்த நேரத்தில் சத்தியத்துக்கான அளவுகோல் அல்ல என்பதனையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்தது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்றா என்ன? மூட நம்பிக்கை என்றா என்ன? முரண்பாடு எதில் வருகிறதோ அது மூட நம்பிக்கை. தொழுகை இருக்கிறது, முரண்பாடு வருகிறதா? அது மூட நம்பிக்கை அல்ல. ரமலான் நோன்பு இருக்கிறது, முரண்பாடு வருகிறதா? மூட நம்பிக்கை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தூதர், அவரை பின்பற்றணும். அவர் இறுதி நபி. அல்லாஹ்வுடைய வேதம் இந்த குர்ஆன், இந்த குர்ஆன்ல எல்லாமே இறக்கி வச்சிருக்கிறான். எதிலுமே முரண்பாடு இல்லை. எதில் முரண்பாடு வருகிறதோ அதுதான் மூட நம்பிக்கை. இரண்டும் 4 என்றால் மூட நம்பிக்கை கிடையாது. 4 5 ஆண்டு வந்தால் இப்ப மூட நம்பிக்கை. மரணித்தால் ஒருத்தர், அவர் மௌத்து என்றால் மௌத்து என்று இருக்கணும், வாழ்றாண்டால் வாழ்றாண்டு இருக்கணும். இப்ப நாங்க வாழ்றோம், மௌத்தாயினவர்கள் மௌத்தாயிட்டார்கள். ரெண்டுல ஒரு தெளிவு இருக்கிறது, முரண்பாடு கிடையாது. ஒருத்தர் மௌத்தும் தான் வாழ்றதும் தான். இப்படி முரண்பாடு வந்தா இது மூட நம்பிக்கையா இல்லையா? அவுலியாக்கள் மௌத்தா வாழ்றார்களா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வமிம் வராயிகிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், தடை விழுந்தாச்சு. மௌத் மறுமை நாள் வரைக்கும் தடை. கேள்வி கணக்கு கேட்டுட்டு என்ன சொல்லுவார்கள்? நீங்க தூங்குங்கன்னு தானே போவாங்க. அப்ப தூங்குறதா இருந்தா இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் எங்களை பார்க்கிறார்கள், அவர்களுடைய சபாத்து, அவர்களுக்கு நாங்கள் செய்யறதெல்லாம் தெரியும், அவங்கள நெருங்கி கொள்ளணும். இதுதான் எங்களை வழிகேட்டுக்கு கொண்டு போனது. இதுதான் மூட நம்பிக்கை. மவுத்துன்னா மவுத்து முடிஞ்சு, வாழ்றதா இருந்தா எங்களை போல வாழணும்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்நிக்காவுமின் சுன்னதி என்றத நிக்காவில் ஓதுவார்கள். ஆனால் நிக்காவுடைய சுன்னத்தான முறையை கற்பிக்கிறது யாரு? அதில் இருக்கக்கூடிய சுன்னத்துக்கு மாற்றமான விவகாரங்களை எடுத்து சொல்வது யாரு? சீதனங்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்வது யாரு? அனாச்சாரம் கூடாது என்று சொல்வது யாரு? வீண் விரயம் கூடாது என்று சொல்வது யாரு? அதனால தானே தௌஹீதுவாதிகள் வஹாபிகள் என்று எதிர்க்கிறார்கள். அதுக்குத்தானே போட்டு கொடுக்கிறார்கள், அதுக்குத்தானே சிறை வலைக்கு போயிருக்கிறார்கள். இப்ப நீங்க புரியணும், எங்க சத்தியம் இருக்கிறது, சும்மா நடிக்க கூடாது. இதுல இயங்கி வேலை செய்ய பழகணும். தாந்தோண்டித்தனமாக இதை கணக்கெடுக்காம சும்மா இருந்து விட்டு போகக்கூடாது. ஒரு முடிவுக்கு இன்றைக்கு வரணும். நான் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருவேன். சத்தியம் அசத்தியத்தை நான் தேடுவேன். தேடி சத்திய பாதையில் என்னை இணைத்துக் கொள்வேன். சுவனத்தை அடைவதற்கான அல்லாஹு தாலா நல்ல ஒரு காலத்தை எங்களுக்கு தந்து, நல்ல பெற்றோருக்கு பிறந்து, உயர்கல்வியை எங்களுக்கு தந்து, நல்ல அறிவு ஞானத்தை விளங்கக்கூடிய இது மாதிரி ஒரு பொக்கிஷமான காலம் எமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்கல. இப்படியெல்லாம் தெளிவுகள் சொல்லக்கூடிய காலத்தில் நாங்கள் இருக்கல. எனவே சுவர்க்கத்தை அடைவதற்கு பிரதான வழி இந்த நேர்வழி. வேறு சின்ன சின்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா மன்னிச்சிடுவான். நேர்வழியில் நீங்கள் வழி தவறிட்டால் நன்மைகளே பறிபோகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த இந்த அறிவு பாக்கியத்தை நாங்கள் எடுத்து பயன்பெற்று வல்ல ரஹ்மானுக்கு நன்றி செலுத்தி இந்த நேர்வழியை சரியாக நாங்கள் பெற்று அதிலே தொண்டர்களாக எங்களை இணைத்து கொண்டால் அல்லாஹு தாலா அந்த சுவர்க்கத்தில் நபிமார்களோடு சஹாபாக்களோடு நல்லடியார்களோடு சுஹதாக்கள் சாலிஹீங்களோடு வாழ்வாங்கு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.